இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இது நம்ம டெலகிராம் பேஜ், இதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெலகிராம்ல ஜஸ்ட் யூஸ் பண்ணி தமிழ் அனிமே _1 போட்டீங்கன்னா சேனல் முன்னாலேயே வரும், ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 200K சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களே, அதை சீக்கிரமா அச்சீவ் பண்ண பார்க்கலாம். அக்கட்சுக்கில ஜாயின் பண்ண விரும்புறவங்க ஜாயின் பட்டன் பிரஸ் பண்ணி 299 பே பண்ணி உள்ள சேர்ந்துக்கலாம். அதுல உங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் காத்திருக்கும். ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸோட எபிசோட் 95 பார்க்க போகிறோம். சகுரா அண்ட் சாரடா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருப்பாங்க. டிவியில் நருட்டோ ஃபேமிலி டேன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த விஷயம் போகும். சகுரா மெடிக்கல் டீமில் இருக்கனால அவளுக்கு இன்னைக்கும் லீவ் இருக்காது. நான் டின்னரில் ஜாயின் பண்ணிக்கிறேன்பா சாரடா கிட்ட. சாரடா அதை பற்றில கவலைப்படாதீங்க, கூடவே அப்பாவும் இங்கே இல்லை, நான் வேற ஷூரிகன் ட்ரைனிங்கில் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்ட்டு கிளம்புவா. டூல் பேக் எடுக்கிறப்ப சாஸ்கேவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு இப்போ எங்கே இருக்காரோன்னு திங்க் பண்ணுவா. இதுக்கப்புறம் சாஸ்கேவை காட்டுவாங்க. எல்லாரும் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு இருப்பான். பொருட்டோ வந்துட்டு மிஸ்டர் சாஸ்கேன்னு கூப்பிடுவான். இங்கே என்னடா நடக்குதுன்னு கேட்பான் சாஸ்கே. பொருட்டோ அப்படின்னா எதுவும் தெரியாம தான் இந்த வழியா வந்தீங்களா, இன்னைக்கு ஃபேமிலி டேன்பா. சாஸ்கேக்கு புரியாது, இது ஒரு புது ஹாலிடே, பெத்தவங்களுக்கும் குழந்தைகளுக்குமான பிணைப்பு அதிகப்படுத்திருக்குன்பா. அப்புறம் நீ இங்க என்னடா பண்ற நருட்டோ கூட இல்லாமன்னு கேட்பான் சாஸ்கே. அவர் ஹீமாவரியை வெளியே கூட்டிட்டு போயிருக்காருன்பா. சாரடா ட்ரைனிங் கிரவுண்ட்ஸ்க்கு வந்திருக்கணும். இன்னைக்கு நிறைய ஃபெஸ்டிவல் ஸ்டால்ஸ் அப்புறம் சாப்பிட்றதுக்கான கான்டெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு. வேணும்னா நீங்க சாரடாவை கூட்டிட்டு வெளியே போய் ஃபன் பண்ணலாமேன்னு கேட்பான் சாஸ்கே. அதுவும் சரிதாங்கவும் பொருட்டோ அப்புறம் பார்க்கலான்ட்டு கிளம்பிடுவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டிக்ஸ் ஃபார் கெட்டிங் அலாங் வித் யுவர் டாட்டர்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. சாஸ்கேவை காட்டுவாங்க. அவன் சைல்டு அந்த பேரண்ட் அண்ட் சைல்டுக்கான ரிலேஷன்ஷிப் பாண்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத யோசிச்சு பார்ப்பான். 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சு சொல்லி தந்திருப்பாருல ஃபுகாக்கு. சாஸ்கே ஃபர்ஸ்ட் சொதப்பி இருப்பான். ஃபுகாக்கு நீ யூனிட்டாச்சி போலவே இருப்பின்னு நினைச்சு வந்தம்பாருன்ட்டு கிளம்பி இருப்பாரு. இதுக்கப்புறம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்ஸுவை மாஸ்டர் பண்ணி காமிச்சிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு பேரண்ட் அண்ட் சைல்டு அன்பான். சாரடா சாஸ்கேவை பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆயிருப்பா. எப்பப்பா வந்தீங்கன்னு கேட்பா. சாஸ்கே இப்பதான் வந்தன்பான். சாரடா இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பா. சாஸ்கே பொருட்டோ சொன்னான்பா. சாரடா சிரிக்கிறப்ப சாஸ்கே ட்ரைனிங்க்கே வந்தேன்னு கேட்பான். சாரடா ஒரு மாதிரி தயங்குவா. சாஸ்கே ஃபெஸ்டிவல் ஏரியாவை சுத்த போடாமான்னு கேட்பான். சாரடா நிஜமாவான்னு கேட்பா. ஃபெஸ்டிவல் ஏரியாக்குள்ள நடந்து போறப்ப சாரடா நான் இன்னைக்கு நீங்க கிராமத்துக்கு ரிட்டர்ன் ஆவீங்கலாம் நினைச்சு பாக்கலேன்பா. லைக் அப்பா வந்திருக்காரு, பொண்ணோட சுத்தரக்காதான் இருக்குன்ட்டு கியூரியஸ்ல கேட்டா. சாஸ்கே கிராமத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன வேலை, அதான் இங்க ஸ்டாப் ஆனன்பா. சாரடா தலை தொங்கிரும். இதுக்கப்புறம் ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கேண்டி கேட்டு வாங்குவோம். அதை 2 பேரும் பார்த்துட்டு இருக்கப்ப சாரடா அதை பாக்குறக்கு அழகா இருக்குல்லன்பா. சாஸ்கே உனக்கு ஒண்ணு வேணுமான்னு கேட்பான். சாரடா எதுன்பா. சாஸ்கே அதான் கேண்டி. இல்ல எனக்கு வேண்டாம் பரவாயில்லன்பா சாரடா. சாஸ்கே இல்லாது சிகப்பா இருக்குன்பா. சாரடா அதுக்குன்பா. சாஸ்கே இல்ல நீ போட்டிருக்க கண்ணாடி அப்புறம் அவுட்ஃபிட் எல்லாமே சிகப்பா இருக்குல்ல, உனக்கு சிகப்பு பிடிக்கும் தானே, நான் வாங்கி தரேன்பா. சாரடா அது அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கும் போது சாஸ்கே அந்த பக்கமா இன்னொரு கடை இருக்கு, சில்லுடு டொமேட்டோஸ் இருக்கு, அது வேணா வாங்கி தட்டுமான்னு கேட்பான். சாரடா இல்ல பரவாயில்ல ஒன்னும் வேணான்பா. இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனா நருட்டோ ஹீமாவாரியை தூக்கிட்டு போவான். குராமா பொம்மையை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நினைச்சு பாக்கலேன்பா நருட்டோ. இப்ப இந்த கடையில கேட்டு பாக்கலான் இருப்பா ஹீமாவாரி. இதை சாரடா பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு சாஸ்கே இட்டாச்சி முதுகுல பிக்கி பேக் போயிருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்ப புரிஞ்சதுன்னு கீழே உட்காந்துட்டு வந்து ஏறிக்கேன்பான். சாரடாவுக்கு இது ரொம்ப எம்பாரசிங் ஆகி தயவு செஞ்சு இதெல்லாம் நிறுத்திக்கங்கன்ட்டு போயிருவா. கக்காஷி வந்திருப்பாரு. என்ன சாஸ்கே ஒரு பக்கம் ஓரங்கட்டது போலன்னு பாரு. யோ உனக்கு என்னையா வேணும்பா சாஸ்கே. கக்காஷி ஒன்னும் இல்ல, பாவப்பட்ட அப்பா உப்பு மூட்டை தூக்கிக்கிறேன்னு அவன் பொண்ணுகிட்ட கேட்டு ஒரே அசிங்கமா போச்சு குமார்னு ஆன மூமெண்ட்டை பார்த்தன் பாரு. சாஸ்கே கடுப்புல திரும்பவும் கக்காஷி தடுத்து பல நீ அதிகமா தனியாவே சுத்திட்டு இருக்கீல, அதனாலதான் சோசியல் ஸ்கில்ஸ் எல்லாம் போயிடுச்சு, அதை நீ கொஞ்சம் பாலிஷ் பண்ணி ஆகணும், தோஜுட்சுல நீ இன்னும் வளரணும் தம்பின் பாரு. சாஸ்கே என்னதான் சொல்ல வரேன்னு கேட்பான். கக்காஷி என்னதான் உங்கள்கிட்ட மாங்கிக்கு சரியான இருக்கும், உன் பொண்ணு மனசுக்குள்ள இருக்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியலன்பாரு. கக்காஷி மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக்கை காட்டுவாரு. சாஸ்கே என்னதுன்பா. கக்காஷி இதான் மேக் அவுட் டாக்டிக்ஸ், இப்பெல்லாம் இதாண்டா என்னோட லைஃபுக்கே கைடா இருக்கு, என்ன உன் பொண்ணை பத்தி புரிஞ்சுக்க டாக்டிக்ஸ் கத்துக்க தயாரா இருக்கேன்னு கேட்பாரு. சாஸ்கே இதுக்கப்புறம் போற வழியில ஷீனாவை மீட் பண்ணுவான். குராமா பொம்மையை மறைச்சிட்டு ஒரு மாதிரி பேந்த முடிப்பான். சாஸ்கே அகாடமில பொண்ணு பாத்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு அவ எப்படின்னு கேட்பான். ஷீனோ ரொம்ப எக்ஸப்ஷனலான ஸ்டூடெண்ட், என்ன அவ தேர்ந்தெடுத்திருக்க பாதை ஈஸி கிடையாது, அப்பாவா அவளுக்கு சப்போர்ட் பண்ண பாருன்பான். சாஸ்கே அப்பாவா சப்போர்ட் பண்றதான்ட்டு சாஸ்கே அவகிட்ட ஏதாவது கெட்ட ஆசை லைக் ஒரு கெட்ட பூச்சி இருக்க போலன்னு சொல்லி கேட்கும் போது ஷீனோ செம கடுப்பாவான். கெட்ட பூச்சின்னு ஒண்ணு கிடையாதுன்னு கத்துவான். பார்த்தா சாஸ்கே சாரடாவை பார்த்துட்டு அந்த பக்கமா போயிருப்பான். இதுக்கு முன்னால நடந்ததுக்குன்னு சொல்லும் போது சாரடா நான் தான் கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டு சாரி கேட்பா. சாஸ்கேக்கு கக்காஷி ஒரு டிப் கொடுத்திருப்பாரு, உன் பொண்ணுக்குன்னு ஒரு நிக் நேம் வச்சு கூப்பிடுன்னு. லைக் நருட்டோவை நீ லூசர்னு கூப்பிடுவீல, அது போல ஏதாவது சொல்லி கூப்பிடுன்பா. சாஸ்கே பீனட்ன்பா. சாரடா குழம்புவா. சாஸ்கே நீ என்னோட கியூட் லிட்டில் பீனட்ன்பா.
இருக்குன்பா. இந்த நட்ஸுங்கிற வார்த்தையை பசங்களுக்கு யூஸ் பண்ற விஷயம் அதை போய் சாரடா கிட்ட சொல்லுவான். சாரடா நான் ஒன்றும் நட்டுலன்னு உங்களுக்கே தெரியும்ல, அப்பா நீங்க வந்ததுலேருந்து என் பேரை ஒரு தடவை கூட சொல்லி கூப்பிடலின்பா. இந்த பீனட்டுங்கிற பேர் சொல்லி கூப்பிடுறான் இல்லையா, அதனால சொந்த பொண்ணோட பேரையே மறந்துருப்பாருன்ட்டு கேட்பா. சாஸ்கே நீ என் சொந்த பொண்ணு, உன் பேர் எப்படி மறப்பேன் சாரடான்பா. ஓ அப்ப ஞாபகத்துல வச்சிருக்கீங்களான்பா. சாஸ்கேக்கு இன்னொரு டிப் கொடுத்திருப்பாரு ககாஷி. இதை மட்டும் பண்ணினா எந்த பொண்ணு மயங்கிடுவா, எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் பட்டர் போல உருகிடுவாங்க, ஒரு பூனை போல ஆயிருவாங்கன்னு இருப்பாரு. சாஸ்கே அவன் கோட் எடுத்து போத்தி விடுவான். சாரடா எனக்கு ஒன்றும் கோல்டா இல்லைன்ட்டு துணி கொடுத்துட்டு ரொம்ப தொல்லையா இருக்கீங்க பண்ணிக்கிட்டு கிளம்பிடுவா. ஈவினிங் இருக்கும் சாரடா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கப்ப பொருட்டோ வந்து சாஸ்கே கூட டே எப்படி போச்சுன்னு கேட்பான். சாரடா அப்பா என்னென்னமோ பண்ணி பாக்குறாரு, ஆனா அவரோட என்னால கனெக்ட் ஆக முடியல, ஒரு மாதிரி இருக்குன்பா. பொருட்டோ அப்பனா நீ அவரை புரிஞ்சுக்க பாரு, ஆஃப்டர் ஆல் ஃபேமிலி டேல அவர் உன் கூட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பி இருக்காருன்பா. சாரடா இந்த விஷயத்துல திரும்ப யோசிப்பா. சாஸ்கே கக்காஷி கிட்ட வந்து என் பொண்ணு என்ன தொல்லையா இருக்கேன்னு சொல்லிட்டாயான்ட்டு புலம்புவான். கக்காஷி தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டாளா, என்னதான் சொன்னாலும் அப்பா பொண்ணு போல தானே இருக்கீங்கன்னு பாரு. சாஸ்கே இன்னும் அந்த புக்கை கையில வச்சிருக்கியான்னு கேட்பான். கக்காஷி மேக் அவுட் டாக்டிக்ஸ் புக்கோட மகிமையை புரிஞ்சுக்கிட்ட போல என்பாரு. சாஸ்கே அதை முதல்ல கொண்டா, நான் தூக்கி ஆத்துல வீசி எரிஞ்சிடுறேன். இல்ல இங்க தூக்கி எறிய வேண்டியது புக்கை இல்ல ஒன்னன்பா. கக்காஷி அது சரி, ஒரு அங்கிளா என்னதான் கஷ்டப்பட்டாலும் என்னால எதையும் புரிஞ்சுக்க முடியல. இரு இங்க ஒரு ரொம்ப குவாலிஃபைடான ஆள் வராங்களே என்பாரு. சக்ரா வந்திருப்பா. சக்ரா நீ கிராமத்துக்கு வந்திருக்கீன்னு சாரடா சொன்னா, அதான் டக்கையோகி பார்ட்டி பண்ணலான்னு சொல்லி பொருள் வாங்கிட்டு வந்தன்பா. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா உன் பொண்ணு உன்னை ரொம்ப பிரியப்பட்டு பாக்குறா. இங்க இருக்கலே ரொம்ப கூலர் அண்ட் ஸ்ட்ராங்கரான டேடியா நீ தான் இருக்க, அந்த அது ஃபேக்டும் கூட. நம்ம பொண்ணு உன் மேல காட்டுற பாசம் ஜாஸ்தி, இங்க இருக்க மற்ற குழந்தைங்க போல இல்ல. ஆனா நீ அவளை விட்டு ரொம்ப தூரமா இருக்க. நீ கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா இல்லைனாலும் அது அவளுக்கு இல்யூஷன் போல இருக்கும் போல. நீ அவகிட்ட ரொம்ப கனெக்ட் ஆகி பேசணும் பண்ணணுங்கிறதுல இல்ல, அவகிட்ட கொஞ்சம் நார்மலா நடந்துக்கு பாருன்பா. சாஸ்கே எக்ஸாக்டா எப்படி பண்றதுன்னு கேட்பான். சக்குரா அது எப்படி சொல்றதுன்ட்டு, நீ சின்ன பையனா இருந்தப்ப உன் அப்பாவும் உன் அண்ணனும் உன் கூட எப்படி இருக்கணும்னு நினைச்சியோ அது போலன்பா. ஓ ஆமா, நம்ம பொண்ணோட கனவு என்ன தெரியுமா, ஒரு நாள் ஹொக்காகே ஆகணுங்கிறதுன்பா. ஹொக்காகே வந்துட்டு வெளியே கிளம்பியிருப்பான். போற வழியில இட்டாச்சி கூட இந்த விஷயங்களை யோசிப்பான். பாறைக்கு பின்னால இருக்க டார்கெட்ல கூட அடிச்சிட்டேன்ட்டு இது என்னோட டைம்னு சொல்லிட்டு ட்ரைனிங் எடுக்க பாப்பான். இட்டாச்சி இப்ப வேண்டாம், எனக்கு நாளைக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்கு கிளம்பணும்பா. மோசக்காரன் இருப்பான் சாஸ்கே. பக்கத்தாவ சொல்லி நெத்தியில தட்டி அப்புறம் பாத்துக்கலான்னு இருப்பான். அதை யோசிச்சுட்டு சாரடாவை பார்க்க வந்திருப்பான் சாஸ்கே. சாரடா நதியில டார்கெட் கட்டி விட்டுருப்பா. மேல வீசி எறிஞ்சா கீழே அந்த டார்கெட்ல பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொதப்பிருப்பா. அடுத்து பண்றப்ப சாஸ்கேல களைச்சு விட்டுருப்பான். என்ன தொல்லை பண்ணாதீங்கன்ட்டு திரும்ப ட்ரைனிங் எடுப்பா. சாஸ்கே இன்டர்ஃபியர் பண்ணுவான். திரும்ப அவன் டார்கெட்ல அடிக்க ட்ரை பண்றப்ப சாரடா இன்டர்ஃபியர் பண்ணிட்டு சிரிப்பா. அப்படியே சமாளிப்பா நாமளா இருக்க மாதிரி. சாஸ்கே கேள்விப்பட்டேன் ஹொக்காகே ஆகிறதான் உன் கனவான்னு கேட்பான். சாரடா ஏன் இதெல்லாம் ஒரு கனவான்ட்டு சிரிக்க போறீங்களான்னு கேட்பா. சாஸ்கே நானுமே ஒரு தடவை ஹொக்காகே ஆக ட்ரை பண்ணிருக்கேன்பா. நிஜமாலுமான்னு கேட்பா சாரடா. சாஸ்கே ஆமா, ஆனா அதுல எனக்கு வேற மாதிரியான சிந்தனைகள் இருந்துச்சு. ஆனா என்ன நேராக்க ஃப்ரெண்டுன்னு ஒருத்தன் கூட இருந்தான். அவன் தான் எனக்கு சரியான பாதையை காமிச்சதுன்னு லெஃப்ட் ஹேண்ட் போச்சுல அந்த பக்கம் கை வச்சு காட்டுவான். சாரடா அப்படி உங்களை இழுத்த ஃப்ரெண்டு யாருன்னு கேட்பா. சாஸ்கே அவனா, அவன் ஒரு இடியட். அந்த நேரத்துக்கு அவன் மண்டைக்குள்ள என்ன விடுதோ அதை சரின்னு பண்ணுவான். சாரடா எனக்கு புரியலேன்பா. சாஸ்கே நீ இந்த ஒரு விஷயத்துல நருட்டோவோட பாதையை தேர்ந்தெடுத்திருக்கீனா கண்டிப்பா என்ன போல நீ தப்பு பண்ண மாட்டேன்பா. அப்புறம் எல்லா விஷயத்துலயும் நான் கூட இருப்பேன், கைவிட்டுறாதேன்பா. சாரடா ஷுரிக்கன் வச்சு டார்கெட்ல அடிக்க ட்ரை பண்றப்ப கயிறுல பட்டு அந்து போயிடும். சாஸ்கே கிவ் அப் பண்ண போறேன்னு கேட்பான். சாரடா கண்டிப்பா மாட்டேன்ட்டு சரியா யூஸ் பண்ணுவா. ஷுரிக்கன் வச்சு டார்கெட்ல ஹிட் வைக்க ட்ரை பண்ணுவா. கொஞ்சம் விலகி போயிடும். சாஸ்கே ஹெல்ப் பண்ணுவான். ஹிட்ல பட்டதை பார்த்துட்டு சாரடா அப்பா நீங்க ஆசம்பா. சாஸ்கே உன் ஷுரிக்கன் தான் டார்கெட்ல பட்டதுன்பா. சாஸ்கே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி 5 ஸ்டைல் ஃபயர் பால் ஜூட்ஸு பண்ணி காமிச்சதுக்கு அப்புறமா ஃபுகாக்கு எதிர்பார்த்ததுதான் என் பையன்லன்னு சொல்லியிருப்பாரு. அதை யோசிச்சுட்டு எதிர்பார்த்ததான் ஏன் அப்படின்னு சொல்ல வரும்போது ஸ்டாப் ஆயிருப்பான். இதை நான் அப்புறமா சொல்றேன்னு. சாரடா இதான்ப்பா உங்களோட நான் சேர்ந்து செய்யலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன், இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணலாமான்னு கேட்பா. சாஸ்கே இப்ப வேணாம், சக்குரா காத்துட்டு இருக்கான்பா. நெத்தியில தட்டி அப்புறம்பா. சாரடா வைக்கப்பட்டிருப்பா. வீட்டுக்கு திரும்புறப்ப பொருட்டோவை பாப்பா. சாரடா சாஸ்கே கூட வராலையா, நான் தான் உன்னை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டேன் போலன்பா பொருட்டோ. இந்த ஒரு விஷயத்துல நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன்பா சாரடா. பொருட்டோ அப்படின்னா நன்றியோட இரும்பா. சாரடா ஆனா இன்னைக்கு நாள் இன்னும் முடியல, முதல்ல போய் லார்ட் 7 கிட்ட என்ன சொல்லணும்னு விரும்புறே சொல்லு. ஆஃப்டர் ஆல் எனக்கே அட்வைஸ் பண்ணது நீ தானன்பா. பொருட்டோ அதானே, நான் எதை நினைச்சு குழப்பப்பட்டு இருக்கேன் உனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு. அப்புறம் தேங்க்ஸ் சாரடான்ட்டு வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போய் பார்த்தா நருட்டோ தான் வெல்கம் பண்ணுவான். ஹினாட்டா அண்ட் ஹீமாவாரி தூங்கி இருப்பாங்க. நருட்டோ பொருட்டோ கிட்ட இன்னைக்கு நாள் பூரா ஹீமாவாரி கூட இருந்தேன், உன் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம போச்சுன்பா. பொருட்டோ ஒரு வாய் கீழே குனிவான். நருட்டோ நீ கேமருங்கிறனால உனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்தேன்ட்டு ஒரு பாக்ஸை தள்ளுவான். என்னதுன்ட்டு பொருட்டோ நீக்கி பார்த்தா பேரண்ட் அண்ட் சைல்டு டேக்கு ஸ்பெஷலா ஒரு குணாய் செஞ்சிருப்பா இல்லையா, அதை கொடுத்துருப்பான் தலைவன். ரூமுக்கு போறப்ப பொருட்டோ டெக்னிக்கலா அது ஃபேமிலி டே தானே, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்குல்ல, என் கூட சேர்ந்து ட்ரைனிங்க்கு வரீங்களான்னு கேட்பான். நருட்டோ கண்டிப்பாங்கவும் பொருட்டோ வைக்கப்படுவான். ஃபேமிலி டேனோ குடும்பமா எப்படிலாம் போச்சுன்னு காட்டுவாங்க. பொருட்டோ ஃபேமிலி டே நான் ரொம்ப லாஸ்ட் மினிட்ல கொண்டாடினாலும் இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு திங்க் பண்ணுவான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஷீனோ குராமா பொம்மையை கொஞ்சம் நேரத்தை காட்டுவாங்க. இதுக்கப்புறமா பிளட் ஸ்வெட் அண்ட் நாமிடான்கிற எபிசோட் தான் பொருட்டோ நருட்டோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்ல அடுத்து பார்க்க போறீங்க என்பா ஹனாபி. இந்த எபிசோடோட ஃபேமிலி டே ஆர்க் முடியுது. அண்ட் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா பார்த்த எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ கைஸ். குட் நைட்.